என்றார். ஆண்டவரை கண்டதும் சகேயு மனம் மாறி அவனுடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட முடிவெடுத்தான். பிறருடைய சொத்துக்களை திருப்பி தருவதாக கூறினான். அவன் பாவியாக இருந்தாலும் அவனுக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த பாவத்தை விட்டு வெளியே வருகிறான். அவன் மனம் மாறிய அந்த நிமிடமே அவனுடைய வீட்டிற்கு மீட்பு வந்தது என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம் மக்களே, நாமும் கூட பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது பாவ சூழ்நிலைகளிலே இருக்கலாம். ஆண்டவர் நம்மிடம் நம்முடைய வீட்டிற்கு வருவதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வருவோம். நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாவ வாழ்க்கையை விட்டு தூய்மையான வாழ்வு வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நாமும் நம்முடைய வீட்டாரும் மீட்பு பெறுவர். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த உலகை படைத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களை அன்பு